தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் 1000க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் மாநிலம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 702 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோன்று 702 நிலை கண்காணிப்பு குழுவினரும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். வாகனங்கள் தணிக்கை செய்கிறது. கேஷ் 50,000 அல்லது 50,000க்கு மேலே கொண்டு போனாங்கன்னா சீஸ் பண்ணணும். நாங்கள் அதை சீஸ் பண்ணி கலெக்டரேட்டில் ட்ரெஷரியில் நாங்கள் கட்டணும். அதே மாதிரி பரிசு பொருள் 10,000 அல்லது அதற்கு மேலே இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் சீஸ் பண்ணி ட்ரெஷரியில் கட்டணும். உரிய ஆவணங்களின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்லப்படும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்படும் என்று நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 3 பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் சோதனைக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 8 மணி நேர அடிப்படையில் 3 சுழற்சி முறையில் இவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் விழுப்புரத்தில் அரசியல் கட்சியினரின் சுவர் விளம்பரங்கள் மீது வெள்ளை பூசி அழிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விழுப்புரம், விக்கிரவாண்டி, செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர் உள்ளிட்ட 7 சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களும் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. முக்கிய சந்திப்பு சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சியினரின் விளம்பர பதாகைகள், பேருந்து நிழற்கூடங்கள் மற்றும் சாலையோர சுவர்களில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் அகற்றப்பட்டன. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் கட்சி போஸ்டர்கள் அகற்றப்பட்டதுடன் சுவர் விளம்பரங்களும் அழிக்கப்பட்டன. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களுக்கு இதுவரை சீல் வைக்கவில்லை. மேலும் மதுராந்தகம் பகுதியில் பல இடங்களில் கட்சி கொடி கம்பங்கள், சுவர் விளம்பரங்கள் அகற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் விழுப்புரத்தில் அரசியல் கட்சியினரின் சுவர் விளம்பரங்கள் மீது வெள்ளை பூசி அழிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.